5 வருஷமா நாம ஆவணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணிட்டாங்க. இது எப்படி பிழை இல்லாமல் விண்ணப்பிப்பது அப்படின்றத ரொம்ப தெளிவா முழு விளக்கத்தோட இந்த வீடியோ தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். நம்மளோட எக்ஸாம் சென்டர் கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட டேட்டா எக்ஸாமினேஷன் எப்போ அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ இதெல்லாம் பத்தி ரொம்ப கிளியரா இந்த வீடியோல நம்ம முழு விளக்கத்தோட பார்ப்போம். இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து மனோன்மணியம் சுந்தரராவ் யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விண்டோ வந்து இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ நீங்க கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க டைரக்டா லாகின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ்ல நம்ம கேட்டகரி வைஸ் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த பேஜ் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். கொடுத்த பின்னாடி நம்மளோட நேம் அப்புறம் வந்து பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட நேம் 10th சர்டிபிகேட்ல நம்மளோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தும் சேம் 10th சர்டிபிகேட்ல இருக்க மாதிரியே அதே மாதிரி தான் கொடுக்கணும். அண்ட் அதை தாண்டி நம்மளோட கேட்டகரி நம்ம என்ன கேட்டகரி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட கட் ஆஃப் வந்து நிர்ணயமாகும். நம்மளோட எக்ஸாம் ஃபீஸும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால கேட்டகரி ஃபீ ஃபில் பண்றப்போ ரொம்ப காசியஸா இருக்கணும். அதுக்கடுத்து நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்மளோட இமெயில் அப்புறம் ஃபோன் நம்பர் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல தான் நமக்கு ஓடிபி வரும் அண்ட் ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் இதை வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட இனிஷியல் அப்புறம் வந்து நம்மளோட நேம் வந்து தமிழ்லையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான கூகுள் டிரான்ஸ்லேஷன் லிங்கையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட நேமை தமிழ்லையும் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் கொடுத்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ்ல தான் நான் சொன்ன மாதிரி நம்மளோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் மொபைல் நம்பர் இது ரெண்டும் வந்து ரொம்ப கரண்ட்லி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க இமெயில வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்தரா பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு சூஸ் பண்றப்போ நம்ம வந்து ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் கொடுக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் கொடுக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் ஆகும். அதனால இந்த ஃபார்மேட்டை நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. அந்த பாஸ்வேர்டை எங்கேயாவது தெளிவா வந்து எழுதி வச்சுக்கோங்க மறக்காம இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துட்டு நம்ம அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா இந்த ரிவ்யூ வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால இதெல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுங்க. ஆர்எல்ஸ் இந்த இடத்துலயே நம்ம ஏதாவது இறந்துச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். கொடுத்த பின்னாடி ஒரு சில வேலை நம்ம நம்ம நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ வந்து ரொம்ப சகஜம் தான். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்போம். அந்த மாதிரி எரர் கொடுத்துட்டு நீங்க அது எரர் காட்டுச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஃபீ பே பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கு அடுத்து இருக்க ப்ராசஸ். நம்மளோட 6ஆம் கிளாஸ்ல டிஎன் செட் அண்ட் யூஜிசி நெட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அட்மிஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட வீட்டுல இருந்தே இந்த கிளாஸஸ் வந்து நீங்க படிச்சு நீங்க ஈஸியா டிஎன் செட்டையும் யூஜிசி நெட்டையும் கிராக் பண்ண முடியும். அண்ட் உங்களோட வீட்டுக்கு இதுக்கான பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொரியர் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம், கம்ப்யூட்டர்ல தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரியஸுமே வந்து லேப்டாப்ல எழுதுற மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாமோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல வந்து உதவி பண்ணும். ஸோ அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டிஎன்செட்டுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களோட சிலபஸ் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தரா பேப்பருக்கும் செப்பரேட்டான டெஸ்ட் சீரியஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் கால் பண்ணி. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தரா கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது இது அப்ளை பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா
நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஜி, அப்போ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஆர்எல்ஸ் நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்பனா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற டவுட்லாம் வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி காலம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஸ்டு பர்சூவிங் ரிசல்ட் வெயிட்டட். ஸோ நீங்க பாஸ் பண்ணாலும் சரி, நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க படிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாலும் சரி, நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு எந்த டவுட் வந்திருந்தாலும் நீங்க டவுட்டோட அப்ளை பண்ண வேண்டாம். நான் என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். இதை நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு இமீடியட்டா. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஸோ இதில் உங்களோட பிஜி டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களோட 10th 12th டிகிரி இது எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல. பிஜியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன டொமைன், இதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ என்ன யூனிவர்சிட்டி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போன முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது காட்டும், உங்களோட யூனிவர்சிட்டி கொடுத்த முன்னாடி. ஓகே, அடுத்து நீங்க என்ன சப்ஜெக்ட்ல எழுதுறீங்க, உங்களோட சப்ஜெக்ட் கோட் என்ன, உங்களோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியரா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம் சிட்டி வந்து மொத்தம் 9 சிட்டி தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ வந்து அந்த 9 சிட்டிக்குள்ள உங்களுக்கு எது நியர்பையா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓவராலா. இந்த 2 சென்டருக்குள்ள வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க எக்ஸாம் சென்டர். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயுமே சப்மிட் கொடுத்துட்டு நம்மளோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ல லைக் நம்மளோட போட்டோ, நம்மளோட சிக்னேச்சர், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 3 விஷயங்களும் அப்லோட் பண்ணணும். ஒரு சில பேருக்கு இது அப்லோட் பண்றப்போ எரர் காட்டும், இந்த கேபி சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களால் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான லிங்க் நான் தரேன். அதை வச்சு நீங்க ஈஸியா ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க இதை வந்து அப்லோட் பண்ண பின்னாடி ப்ரிவ்யூ காட்டும், உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபுல் ரிவ்யூ காட்டும். உங்களோட எக்ஸாம் டீடைல்ஸ் நீங்க எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ இது எல்லாத்தையும் ஓவராலாக காட்டுவாங்க. அது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க ஐ அக்ரி கொடுத்து ஃபைனலா சப்மிட் அப்ளிகேஷன் ஸோ கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரிவ்யூ பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிச்சிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஃபீ மட்டும் பே பண்ணணும். ஸோ உங்க கேட்டகரிக்கான ஃபீ என்ன அப்படின்றது இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த ஃபீ பே பண்றப்போ நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு இல்ல உங்களுடைய டெபிட் கார்டு, அப்படி இல்லாட்டி நெட் பேங்கிங், ஜிபே, இந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் நீங்க பே பண்ணலாம். ஆனா ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் பே பண்ண முடியும், ஆஃப்லைன்ல பே பண்ண முடியாது. ஸோ இவ்வளவுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ வந்து ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிட்டு வந்துடும் அப்புறம். அண்டு இந்த டிஎன் செட்டுக்கான செப்பரேட்டான வாட்ஸ்அப் குரூப் வந்து குரூப்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதில் இமீடியட்டா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப்ல. ஸோ செப்பரேட்டான குரூப் டிஎன் செட்டுக்கு. ஸோ இதுக்கான அட்மிஷன்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன் செட் கிராக் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கான எல்லா விதத்துலையும் 6th கிளாஸ் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா படிங்க, கண்டிப்பா டெஃபினட்டா ஈஸியா கிராக் பண்ண முடியும் டிஎன் செட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். வி ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சிக்ஸா கிளாஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.